நம்ம தமிழகத்துல இருக்கிற அல்லேலியா பாபு, அதான் இந்து அறநிலையத்துறை அமைச்சரா இருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, முதல்வர் ஸ்டாலினோட முருகனும், வேலும் இணைந்தே இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. உடனே நெறைய பேர் என்ன செய்றாங்க, அந்த கமெண்ட்ஸ்லாம் கீழ கழுவி கழுவி ஊத்துறாங்க. உங்க கூட எப்படா முருகன் வந்தான் அப்படின்ட்டு. சேகர் பாபு பொய் சொல்லல. அவர் உண்மைய தான் சொல்றாரு. அவர் யார சொல்றாருன்னா, வேல் முருகன் இந்த டோல்கேட் முருகன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஸ்டாலினோட சேர்ந்து இருக்கிறத சொல்றாரே தவிர, நம்மளுடைய கடவுள் முருகன் வந்து அவர் கூட இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவருக்கு பிச்சை போட்ட அந்த கிறிஸ்தவர்கள் இருக்காங்களே, சிறுபான்மையினர். அவங்களே நேத்து அதான் சொல்லியிருக்காங்க. அ அதாவது இவர் வந்து யார் ஓட்டு போகுதுன்னு நெனைக்கிறோம், திமுக வந்து கிறிஸ்தவர் ஓட்டும், முஸ்லீம் ஓட்டும் போகுதுன்னு நெனைக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த கிறிஸ்தவர், முஸ்லீம்களே சொல்லியிருக்காங்க. நேத்து பேசும்போது சொல்றாரு, அந்த சிறுபான்மைகளோட ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கிறிஸ்தவர்களும், இஸ்லாமியர்களும் கடவுள் இருக்கிறார். நாம வந்து ஸ்டாலினோட இருப்போம். ஏன்னா, ஸ்டாலின் வந்து நெறைய திட்டங்கள் நமக்கு பண்ணியிருக்காரு. வரிசையா சொல்றாரு. சர்ச்சு கட்ட பணம் குடுத்தாரு, சர்ச்சு கட்ட விட்டாரு, மசூதி கட்ட பணம் குடுத்தாரு, மசூதி பராமரிக்க பணம் குடுத்தாரு, உலமாக்களுக்கு பணம் குடுத்தாரு, பாதிரியார்களுக்கு பணம் குடுத்தாரு, ஜமாத்துக்கு பணம் குடுத்தாரு. வரிசையா ஒரு 20 இது சொல்றாரு. ஜெருசலேம் பணம் குடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவர் சொல்ல சொல்ல மனசு வலிக்குது. ஏன்னா, அவங்களோட கடவுள் இருக்கட்டும், இல்ல இவங்களோட போய் இருக்கட்டும், எப்படி நாசமா போகட்டும். ஆனா என்ன விஷயம்னா, இவ்ளோ இது சிறுபான்மையா இருக்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர்கள் ஓட்டு வந்து உனக்கு பிச்சை போடுறேன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக கிறிஸ்தவ முஸ்லிமுக்கு இவ்வளவு திட்டங்கள் அடுக்கிட்டு இருக்காங்க வரிசையா. ஆனா இந்துக்களுக்கு ஒரு இது கூட கிள்ளி போடலையாங்க. அள்ளி கொடுத்துருக்காரு. இங்க கொஞ்சம் கூட கிள்ளி போடலைன்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்குது. ஆனா இதை பற்றி கொஞ்சம் கூட துளியும் கவலைப்படாத அந்த கோபாலபுர கொத்தடிகளா போயிருக்க இந்துக்கள் அவங்களாம் செருப்பால் அடிக்கணும். ஏன்டா உன்னை உன் தலைவர் உட்காரு சொல்றான், பட் வரிசையா சொல்றான். இவ்வளவு திட்டங்கள் பண்ணியிருக்காங்க கிறிஸ்தவர்களுக்கு, அதனால நம்ம வந்து நம்மோட கடவுள் இருக்க, நம்ம வந்து ஸ்டாலினோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க உள்ள அறநிலையத்துறையும் சரி, இந்த அல்லலியப்பா என்ன செய்யறாங்க, தீபத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்து அறநிலையத்துறை அமைச்சர் தான் தொடுக்கிறாரு. அறநிலையத்துறை தான் தொடுக்குது. இங்க வந்து இந்துக்களுடைய ஆலயங்கள் பல இடிக்கப்பட்டது இந்த திமுக ஆட்சியில. ஆனா அவன் என்ன சொல்றான், எங்களுக்கு சர்ச்சு கட்ட வச்சு பணம் கொடுத்தாரு அப்படின்றாங்க. அப்போ இங்க உள்ள கோவில் நிதியில இருந்தா இந்த அரசாங்கமே நடக்குது. இந்துக்கள் போடும் பிச்சை காசு, உண்டியல் காசுல இருந்தா இந்த அரசாங்கமே நடக்குது. ஆனா இந்த பிச்சை காசை கொண்டு போயிட்டு இவனுக்கு பிச்சை போட்டவனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். பணம் போடுறது நாம, நம்மளோட உழைப்பு. இந்த பணத்தை கொண்டு போய் இவனுக்கு ஓட்டு பிச்சை போட்டான்னு சொன்ன ஒரே காரணத்துக்கு அங்க போய் அவன் கால கழுவி குடிச்சிட்டு இருக்காங்க உட்கார்ந்துகிட்டு. இதெல்லாம் இப்படியே நம்ம கடந்து போக நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஒரு இனமே இல்லாம பண்ணிடுவாங்க இவங்க. வரிசையா சொல்றாரு அந்த ஆறுன்றவரு, இவ்வளவு பண்ணாரு அவ்வளவு பண்ணாரு அப்படி சொல்லிட்டு. ஆனா இந்துக்களுக்காக எதையுமே செய்யவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இந்த அதிமுக கட்சி அந்த அம்மா கொடுத்துட்டு போனாங்க இருசக்கர வாகனத்துக்கு. அது வழி எங்க போச்சுன்னே தெரியல. தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டத்துக்கு தூரத்தை போட்டாங்க. ஏன்னா சர்ச்சைக்கு முதல் தங்கம் கொடுக்கல, தாலிக்கு தானே தங்கம் கொடுத்தாங்க. அதனால இந்த தாலி ஏற்பு கூட்டம் வந்து இந்துக்கள் எப்படி நாசமா போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை நிறுத்தினாங்க. இவங்க நிறுத்தினது நிறைய உண்டு. ஆனா கொடுத்தது அதிகம் கிறிஸ்தவர்களுக்கும், முஸ்லிம்களுக்கும். அப்ப இவங்களுக்கு ஓட்டு வந்து அவங்க சொல்றாங்க, இந்த அலையில பாபு சொன்ன மாதிரி நம்ம முருகரை கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வேல்முருகன் இந்த டோல்கேட் முருகன் கூட வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம தான் நம்ம முருகன் இருக்க மாட்டோம்னு சொல்லி நமக்கு ஒண்ணுமே பண்ணல, நம்ம கடவுள் இருந்து இழுத்தாரு. இந்த திருப்பூர் தீபத்தை விடாம ஒரு பூர்ணத்தோட அப்பாவியை கொண்டிருக்காங்க, அதனால நம்ம முருகன் அவர் கூட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு பார்த்தா கிறிஸ்தவர்களும் முஸ்லீம் சொல்றாங்க அவங்க கூட கடவுள் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவர் சொல்றாரு. நம்மோடு கடவுள் இருக்கிறார், நாம வந்து இந்த கெட்டவன் கூட இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவரு. ஏன்னா என்ன சொல்லி கடவுள் வந்து அவங்களோட இருப்பாருன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவங்களோட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்குது. அதனால இந்த அரசு ஆனது, இந்த இந்து விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆனது இந்துக்களுக்கு நல்லது செய்யும் அரசு அல்ல. இந்துக்களை பழி வாங்கும் அரசு, இந்துக்களை வந்து இல்லாமல் செய்யும் அரசு. ஏன்னா நேற்று பூர்ணச்சந்திரனுக்கு வந்து மோட்ச தீபம் ஏற்ற போனது கைது பண்றாங்க. இந்து மதத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டா மோட்ச தீபம் ஏற்றுவது என்பது இந்துக்களுடைய கடமை, இந்துக்களுடைய மரபு. அதை ஏற்ற போனதுக்கு காவல்துறை வச்சு விரட்டி அடிக்கிறாங்க. எப்படி சொல்றது, மதமே இல்லை கடவுளை நம்புகிறவன் காட்டு மிராண்டின்றவன் வந்து கொள்கை தலைவனா வச்சுக்கிட்டு அங்க போய் கிறிஸ்துமஸ் உட்காந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்காரு, கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடிட்டு இருக்காரு. அதனால இவர் வந்து என்னைக்கா ஒரு நாள் நம்ம இது கோயிலுக்கு திருவிழா வந்திருப்பாரா? கும்பாபிஷேகம் பெருசா போட்டோத்தை போட்டுக்கிறது, இதான் வரமாட்டேன் போட்டோ எதுக்கு அங்க போடுற நீ?
அதில் இந்த ஏற்கனவே திருநெல்வேலி ஏமாற்றிவிடும். இந்த டிஆர் பாலு அவங்களோட அமைச்சர் முன்னாள் மூத்தலை சொல்லியிருக்காரு, நான் பல கோயில் இடிச்சு ஆட்சிக்கு வந்தேன்ட்டு. இதெல்லாம் அந்த காலமாகட்டும், இனி வரும் காலம் நமக்கான காலமாக இருக்கட்டும். இந்த இந்து விரோதிகளை வேறும் வேறடி மண்ணுமாக இல்லாது செய்திட வேண்டும்.